வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பள உயர்வானது 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பள உயர்வு மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள், எந்த வகையை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் என்பது குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்கள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான காலம் நிறைவடைய இருப்பதால் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சட்டசபை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பின்பு இந்திய தேர்தல் ஆணையம் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. அதில் மிக முக்கியமாக தற்போது அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து விவரத்தை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள், வாக்குப்பதிவு அலுவலர்கள், வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர், வாக்கு எண்ணும் உதவியாளர் மற்றும் நுண் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய விகிதங்களை இந்திய தேர்தல் ஆணையம் உயர்த்தியுள்ளது. இது சார்ந்து செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடத்தப்படுவதன் ஒரு பகுதியாக மாநிலம் முழுவதும் பல்வேறு தரப்பினருக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி 28/3/2026 மற்றும் 29/3/2026 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இப்பயிற்சி திட்டத்தில் 3,32,231 அலுவலர்களுக்கு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களின் கடமைகள், பங்களிப்புகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான பாடங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டது. தேர்தல் தொடர்பான பணிகளை திறம்பட நிர்வகிப்பதற்கான அவர்களின் திறனை வலுப்படுத்தவும், நடைமுறைகளை சரியாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் சட்டத்திற்கு உட்பட்டு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் மற்றும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதை உறுதி செய்வதே இந்த பயிற்சி திட்டத்தின் நோக்கமாகும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் பணிகளுக்கான நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கள், வாக்குப்பதிவு அலுவலர்கள், வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர், வாக்கு எண்ணும் உதவியாளர் மற்றும் நுண் பார்வையாளர்களுக்கு மைக்ரோ அப்சர்வர்ஸ் வழங்கப்பட வேண்டிய ஊதிய விகிதங்களை இந்திய தேர்தல் ஆணையம் பின்வருமாறு உயர்த்தியுள்ளது. பதவி பழைய ஊதியம், திருத்தப்பட்ட புதிய ஊதியம். வாக்குச்சாவடி தலைமை அலுவலருக்கு 1,700 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாக ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அலுவலருக்கு 1,300 ரூபாயிலிருந்து 2,600 ரூபாயாக ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளருக்கு 850 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் உதவியாளருக்கு 650 ரூபாயிலிருந்து 1,400 ரூபாயாக ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. நுண் பார்வையாளருக்கு 1000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக ஊதியம் உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு சார்ந்து இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.